நீங்க S3ல போனீங்க அப்படின்னா 3 விதமான ஆப்ஷன் நடக்கும். ஒண்ணு வந்து புட் ரிக்வெஸ்ட். நீவா ஒரு ரிக்வெஸ்ட் வந்து நீங்க குடுக்குறீங்க. S3 அப்படிங்கிறது ஒரு ரீஜன் வைஸ் சர்வீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒரு ரீஜன் அப்படின்னா மினிமம் வந்து 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆர் 6 அந்த மாரி இருக்கும். மினிமம் அப்படிங்கிறது கம்பல்சரி 3 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க ஒரு புட் ஆப்ஜெக்ட் குடுக்குறீங்கன்னா, நீங்க முதல்ல அவைலபிலிட்டி ஜோன்றது குரூப் ஆஃப் டேட்டா சென்டர். அங்க போயிட்டு உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து எழுதிருது. உங்க ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆயிருது அப்படின்னா, ரைட் ஆயிருது அப்படின்னா, தென் அடுத்தடுத்த இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரைட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல ரைட் ஆயிட்டாலே உங்களுக்கு என்ன ஆயிடும்? உங்களுக்கு டேட்டா வந்து லிஸ்ட் பண்ணீங்கன்னா வந்துரும். உங்களுக்கு சக்சஸ்ன்னு வந்துரும். 200 அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்துரும். அடுத்து பிஹைண்ட் ஆஃப் 2 அவைலபிலிட்டி ஜோனுக்கு காப்பி ஆகுறது வந்து S3 பிஹைண்ட் ஆஃப் அது வந்து பார்த்துக்கும். சரிங்களா? அப்போ ஒரு தடவ ரைட் ஆயிட்ட உடனே ரீட் ஆஃப்டர் ரைட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல ரைட் ஆயிட்டாலே உங்களுக்கு என்ன ஆயிடும்? ரீட் வந்து உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்து வந்துரும். லிஸ்ட் ஆயிட்டு வந்துரும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பெரும்பாலும் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ஆப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணுவோம். அதாவது ஓவர் ரைட் அப்படின்றத பண்ணுவோம். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் பண்ணுவோம். இந்த 3 விதமான ஆப்ஷன் பண்ணுவோம். இதுல இந்த அப்டேட்டும், டெலீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இவென்ச்சுவலி கன்சிஸ்டன்ட் அப்படின்றாங்க. சரிங்களா? ஆனா இந்த புட் ரிக்வெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ரீட் ஆஃப்டர் ரைட். அதனால என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா இப்ப நீங்க வந்துட்டு இப்ப இப்ப நம்ம மும்பை எடுத்துங்களேன். 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு டேட்டாவ போயிட்டு எழுதுறீங்க. சரிங்களா? நீங்க ஒரு டேட்டாவ போயிட்டு, உள்ள போயிட்டு ஏ அப்படின்னு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, இங்க எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எழுதி முடிச்ச உடனே இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டேட்டா இங்க எழுதிடுறீங்க. தென் இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்கா எங்க போகணும்? இங்க வந்து உங்களுக்கு வந்து போயி, இங்க ஒரு காப்பி, தென் இங்கருந்து போயி, இங்க ஒரு காப்பி. இப்படின்ற மாரி 3 இடத்துலயும் உங்களுக்கு காப்பி விழுகும். ஆனா, இந்த ரீட் ஆஃப்டர் ரைட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரைட் ஒரு இதுல முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா, தென் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடும். சக்சஸ் அப்படிங்கிற மாரி வந்துரும். பேக் எண்ட்ல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 2 அவைலபிலிட்டி ஜோனுக்கும் காப்பி ஆகுறது வந்து அது பண்ணிக்கும். சரிங்களா? இதான் ரீட் ஆஃப்டர் ரைட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி, இது எல்லா ரீஜனுக்கும் இப்ப கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இப்ப இது வந்து ரீட் ஆஃப்டர் கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ரீட் ஆஃப்டர் AWS டாக்குமெண்டேஷன் பண்ணீங்கன்னா, வித் த புட் ஆஃப் த நியூ ஆப்ஜெக்ட் வந்து S3 பக்கெட் ஆல் த ரீசன்ஸ் அண்ட் த வித் ஒன் கேவிட் அப்படின்றாங்க. இந்த கேவிட் அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்கு. நான் அத சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது 1, 2 ரீஜன்ல ஆரம்பத்துல இருந்தது. இப்போ வந்து எல்லா ரீஜன்லயுமே கொண்டு வந்துட்டாங்க. இந்த இந்த இத தான் ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? அதாவது ரீட் ஆஃப்டர் ரைட் அப்படின்றத புட்டுக்கு வந்து ஃபாலோ பண்றாங்க. கன்சிஸ்டன்ட்க்கு வந்து ஃபாலோ பண்றாங்க. அது எதுக்காகன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்லயும் ஃபர்ஸ்ட் அவைலபிள் ஜோன்ல உங்களுக்கு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னாலே, உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி ஒரு இதுல ரைட் பண்ணி முடிச்ச உடனே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ரீட் ஆயிடும். அதனால ரீட் ஆஃப்டர் ரைட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரீட் ஆகுது. சரிங்களா? அதே மாரி ஈவென்ச்சுவலா அடுத்ததெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அது AWSயே பார்த்துக்கும். சரிங்களா? ஆனா, நீங்க போய் ஒரு டேட்டா வந்து என்ன பண்ண போறீங்க? இப்ப வந்து டெலீட் பண்ண போறீங்கன்னு வைங்களேன். இப்ப வந்து ஒரு டேட்டாவ இங்க இருந்து அப்டேட் பண்றீங்க. ஓவர் ரைட் பண்றீங்க. எடுத்துட்டு இங்க இங்கனக்குள்ள ஒரு இதுக்கு ஏ எடுத்துட்டு பின்னு எழுதுறீங்க. அப்படி இல்லன்னா கம்ப்ளீட்டா ஏவே நீங்க என்ன பண்றீங்க? டெலீட் பண்றீங்க. இந்த 2 விதமான ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, இவென்ச்சுவலியா நடக்கும். சரிங்களா? அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் சேம் டைம்ல நடந்து முடிஞ்சா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். சரிங்களா? இவென்ச்சுவலி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுவரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ண கரெக்ட்டா தெரியும்னு அவசியம் கிடையாது. அதாவது இப்ப நீங்க அதுவரைக்கும் உங்க இது ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க கமாண்ட லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, கம்பல்சரியான இங்க டெலீட் பண்றீங்க. அதே இது இங்கேயும் டெலீட் ஆயிருக்குமான்னு டெலீட் ஆயிருக்காது. இங்க டெலீட் ஆயிருக்காது. அதே மாரி இங்க அப்டேட் பண்றீங்க. சேம் திங் உங்களோட ஃபைலோட சைஸ்க்கு ஏத்த மாரி, ஆப்ஜெக்ட்டோட சைஸ்க்கு ஏத்த மாரி, அது இதே இடத்துல ஓவர் ரைட் ஆயிருக்கும் அப்படின்றது கம்பல்சரி சொல்ல முடியாது. டைம் இருக்கும். அதனால இவென்ச்சுவலியா தான் நடக்கும் அது வந்துட்டு. சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்து டேட்டா வந்து உங்களுக்கு அந்த நேரத்துல வந்து லிஸ்ட் அவுட் ஆகுறது. உங்களோட அப்ளிகேஷன் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து பழைய இதுல இருக்க டேட்டா வந்து இவென்ச்சுவலா காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்படிதான் காட்டும் அது. சரிங்களா? அதனால தான் இவென்ச்சுவலி கன்சிஸ்டன்ட்டா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துலயும் முடிஞ்சு வர்றது பிறகு தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அது வந்து இங்க எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி காட்டும். சரிங்களா? அதனால ஒரே அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல ரீட் ஆஃப்டர் ரைட் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு உங்களுக்கு டெலீட்டுக்கோ இதுக்கோ வந்து பொருந்தாது. இவென்ச்சுவலியா நடக்கும். எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வந்துட்டு வரணும்னு இது கிடையாது. சரிங்களா? அந்த நேரத்தில உங்களுக்கு லிஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க லிஸ்ட் போடுறீங்க அப்டின்னா, டெலீட் ஆயிட்டு இருக்குன்ற நேரத்தில கூட ஒரு இடத்துல டெலீட் ஆயிருக்கும். அதனால இன்னொரு இடத்துல இருக்கு இல்லையா அந்த டேட்டா. அதனால உங்களுக்கு அந்த 2லேருந்து அவைலபிலிட்டி ஜோன் எடுத்து உங்களுக்கு லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பழைய டேட்டா உங்களுக்கு வந்து ஓவர் ரைட் ஆகாமயோ, டெலீட் ஆகாமயோ காட்டுறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இது இவென்ச்சுவலி அப்டின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா ஒரே ஒரு இதுல வந்து ஒரு இது இருக்கு. ட்ரிக்கி இருக்கு. அது டாக்குமெண்டேஷன்ல குடுத்துருக்காங்க இல்லையா? கேவிட் அப்டின்னு சொல்லி. கேவிட். அந்த கேவிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேள உங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து ஹெட் ஆர் ஹெட் ஆர் கெட் அப்படின்ற அந்த மாரியான கீ யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த இடத்துல இவென்ச்சுவலியாவே நடக்கும். அதாவது புட் ஆப்ஜெக்ட்டே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரீட் ஆஃப்டர் ரைட் அப்படின்ற அந்த கன்சிஸ்டன்ட்ட யூஸ் பண்ணி, உங்களுக்கு புட் ஆப்ஷன் என்ன வரும்? ஷார்ட் டைம்க்கு உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கேவிட் ஒரே ஒரு இது வந்து புதுசா இது இருக்கு உங்களுக்கு வந்து. கேவிட் இஸ் மேக் எ ஹெட் ஆர் கெட் ரிக்வெஸ்ட் டூ எ கீ நேம் ஃபார் த ஆப்ஜெக்ட் கிரியேட்டட். அந்த மாரி நீங்க குடுக்குறப்ப, அது வந்து மட்டும் என்ன ஆகும்? இவென்ச்சுவலா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா?